தாழ்வான் ராமானுஜருக்காக நம்முடைய சம்பிரதாயத்திற்காக கண்ணிழந்த பெருந்தகை ராமானுஜர் மேல் நாட்டிற்கு அதாவது கர்நாடக தேசத்திற்கு பயணம் செய்ய தொடங்கி அவர் தொண்டனூர் தாண்டி போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. திருநாராயணபுரம் கிட்ட போயிட்டார். கூரத்தாழ்வான் கண்ணிழந்த நிலைமையில ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்து வருகிறார். ஒரு நாள் நினைச்சிட்டாராம், என்ன இப்போ வெளிக்கண்ணு தெரியலன்னா வெளிப்பார்வை இல்லைன்னா என்ன, அகக்கண் கொண்டு ஸ்ரீரங்கநாதனை தரிசிப்போம், கோயிலுக்கு போவோம் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்கார். அப்ப அந்த கிருமிகண்ட சோழன் ஒரு சட்டம் போட்டிருந்தான். என்னன்னா, ராமானுஜருடைய அடியவர்கள் ஆரியப்படாள் வாசல்னு ஸ்ரீரங்கத்துல உண்டு. இன்னைக்கு போனாலும் ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம். அந்த வாசலை தாண்டி ராமானுஜருடைய பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு அங்க பெரிய பலகை மாட்டி வச்சிருந்தா அதுல எழுதப்பட்டிருந்தது, இந்த வாசல் தாண்டி ராமானுஜருடைய சேவகர்களுக்கு அடியவர்களுக்கு அனுமதி இல்லை. இவருக்கு தான் கண்ணு தெரியலையே, போயிருந்தார். அங்க போய் நிக்கிறார். பெருமாளை சேவிக்கலாம்னா வாயில் காப்பவர்களை போல 2 பேர் அங்க போட்டிருக்கான். அவ அப்படியே அந்த கையில ஈட்டியை பிடிச்சிட்டு பாருங்க, அதை போட்டு அப்படியே அவரை தடுத்துட்டா, ஒரு கிராஸ் போட்டுட்டா, போகக்கூடாதுன்னு. பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், கூரத்தாழ்வான் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இல்லை இவர் தானே போய் சோழ சபைக்கு போனார், இவர் தானே கண்ணிழந்து வந்தவர், ராமானுஜருடைய சேவகர் தானே, உள்ள போகக்கூடாது, பலகையில் என்ன எழுதியிருக்கு பார்த்து அவருக்கு சொல்லும் அப்படின்னு கூட வந்தவர் பார்த்து சொல்றான். அவர் படிக்கிறார், ராமானுஜருடைய அடியவர்களுக்கு இதற்கு மேல் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு. கூரத்தாழ்வான் சிரிச்சுட்டா, அப்படியா சரி அப்படின்னு அப்படி திரும்ப பார்த்தார். அப்பதான் இன்னொருத்தன் சொல்றான், அந்த வாயில் காப்பவர்களாட்டம் 2 பேர் நிற்கிறாளே, அதுல ஒருத்தன் சொல்றான், பரவாயில்ல இவரை விட்டுடலாம், பாவம் கண்ணெல்லாம் இழந்து நிற்கிறார், யாருக்கு தெரிய போறது, இந்த நாள் போல ஒன்றும் பெரிய கூட்டம் எல்லாம் அந்த நாளில் ஒன்றும் பெருசா கிடையாது, போனா வந்துட்டு போறார், என்ன பெரிய இது, யார் இதெல்லாம் விசாரிக்க போறா, அவர் ரொம்ப நல்லவர், அவர் அனுப்பலான்னா. அவர் ஆத்ம குணத்துல அவருக்கு நிகரானவர் ஒருத்தர் கிடையவே கிடையாது. நிறைய அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப சிறந்தவர், போனா போட்டு அவர் சேவிச்சுட்டு தான் வரட்டுமே அப்படின்னு உடனே எதிர்க்கிற மனசும் கொஞ்சம் இழக ஆரம்பித்தது. சரி அப்படித்தான் சொல்றான், இந்த போயிட்டு தான் வரட்டுமே, சரி பரவாயில்ல, ராமானுஜர் அடியவர்களுக்கு அனுமதி நல்லா கெடுக்குங்க, ராமானுஜர் அடியவர்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா நீர் போயிட்டு வாரும்னா. அவர் உடனே சொன்னார், நான் போகமாட்டேன்னார். இப்ப நான் போனேன்னா எனக்கு ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும்னார். ராமானுஜருடைய அடியவர்களுக்கு உள்ளே போக அனுமதி இல்லைன்னு சொன்னா நான் போகக்கூடாது. போனா என்ன அர்த்தம், இவர் போனார், ராமானுஜனுடைய சம்பந்தம் இருக்கிறவர்களுக்கு அனுமதி இல்லை, இவர் போயிட்டு வந்தார்னா இவருக்கு ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம் ஆயிடும். எனக்கு பகவத் தரிசனத்தை காட்டிலும் ராமானுஜ சம்பந்தம் தான் எனக்கு உயர்ந்ததுன்னுட்டார். எனக்கு பெருமாள் சேவை கிடைக்கலன்னா போறது, நான் எம்பெருமானாருடைய அருமை சீடன், அவருக்கு ஆட்பட்டவன்கிற பெருமையே எனக்கு போதுமானதுன்னு சொல்லி திரும்பிட்டார்.